அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல வெளியாட்கள் சொல்றாங்க, நீ எல்லாம் சபைக்கு போறாளா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறாளா, நீ எல்லாம் பாடுறாளா, நீ எல்லாம் சபைக்கு, அவங்க நம்மள ஒரு மாதிரியா பேசுறாங்க. அந்த காரியத்துல நமக்கு ஒரு மாறுதல் இருக்கணுமா, ஒரு மாற்றம் இருக்கணுமா? எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? சந்திப்பின் நாளில் போட்டிருக்கு. சந்திப்பின் நாள்னா என்னது? எத்தனை பேருக்கு வழங்குது? சந்திப்பின் நாள் என்னமா? வருகையின் நாள். அப்ப வருகையின் நாள்னா சந்திப்பின் நாளில் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்க நல்ல நடக்கையா நடந்துக்குங்கன்றது. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னார்கள் இல்லையா, அவங்கள நீங்க தான் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி கொண்டு வரணுமா? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? உங்களை அக்கிரமக்காரர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, சொன்னவங்க என்ன செய்யணுமா? உங்களால ரட்சிக்கப்படும். சந்திப்பின் நாள்னா அப்ப யார் சந்திப்பின் நாள் ஆண்டவரை பார்ப்பாங்க? வருகையில யாருங்க ஆண்டவரை பார்ப்பா? எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் பாஸ்டர் இருக்குது. எல்லாருமே பார்த்துருவோமா? ஆயத்தமா இருக்கிறவங்க சரி, அது வேற டாபிக் செய்தே போவோம். சுருக்கமா சொல்லணும். தேவனுக்கு பிரியமாய், இப்ப நம்ம வாசிக்கிற மாதிரி அவருக்கு பிரியமா கனி கொடுத்து ஜீவியம். இப்ப இது யார் செய்வா? ரட்சிக்கப்பட்டோம். அப்போ நான் ஒரு ஆளை ரட்சிப்பின் பாதைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னா அவங்க தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா நிக்கிறாங்க. அவங்க தேவன் வருகையின் நாள்ல தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அந்த மகிமைப்படுத்துற ஆள் யார் தெரியுமா? உங்களை ஒரு நாள் ஒரு காலம் அக்கிரமக்காரன் திட்டினவங்களாம். சொல்றது புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு வளர்ந்து நான் சொல்றது தெரியல? சொல் திரும்ப சொல்ல புரியலையா? புரியல கை தூக்குங்க. தம்பி ஒரு நிமிஷம் வாடா, ஒரு நிமிஷம் வாடி படித்த கொஞ்சம் வா, ஒரு கேரக்டர் தேவைப்படுது. ஏன்னா எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையான்னு எனக்கு விளங்கல. ஆமே, நானும் கொஞ்சம் வாத்தியாரா இருந்தவன், ஒரு 5 வருஷம் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவன், அந்த அனுபவத்தை தான் சொல்றேன். சரி, இவரு ஒரு நேரம் என்னை எப்போ திட்டினே இருப்பார். என்ன இப்போ இல்லை, அவன் என்னை பார்த்தோன்னே நல்லா சிரிக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். என்னை திட்டுவான்னு வச்சுப்பான், நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, நீ ஒரு ஆளா, அப்படின்னு வாரி கூத்துற ஆளா இருப்பார் என்ன. இப்போ நான் என்ன பண்றேன், இவர் ஆண்டோட வருகைக்கு தயார்படுத்திடுறேன். எப்படி தயார்படுத்துவேன்? என்னோட நல்ல நடக்கையினால, என் நல்ல பேச்சினால, நல்ல செயலால இவரை நான் ஆதாயப்படுத்திட்டேன். இப்போ தேவனுடைய சந்திப்பின் நாள்ல இவர் என்ன பெருமைப்படுத்தல, தேவனை மகிமைப்படுத்துகிறார். இப்ப மாத்தினது எதுன்னா பிரசங்கம் இல்ல, மாத்தினது எது? நான் குதிச்ச குதிப்பு இல்ல, நான் ஆவில நிரம்புனது இல்ல, என்னோட நல்ல நடக்கை தான் என்னை அக்கிரமக்காரன் சொன்ன ஆளை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா கொண்டு வந்து சபையில நிறுத்தி இருக்கிறேன். இப்பயாச்சும் புரியுதா புரியலையா? சோத்திரம் ஆண்டவரே, இப்ப புரிஞ்சுச்சா? எது நல்ல நடக்க, ஏன் ஆண்டு நல்ல நடக்க தேவைன்ற தெரியுதா? உங்களை கேள்வி கேட்கிறவங்க, எதிர்க்கிற ஆளு, உங்களுக்கு விரோதமா பேசுற ஆளு உங்களாலேயே ரட்சிக்கப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் நல்ல நடக்கை. அல்லேலூயா. பிரசங்கம் யாரு வேணாலும் பண்ணுவாங்க, எவ்வளவு நேரம் வேணா பண்ணுவாங்க, அது ஒரு மனுஷனை மாத்தும் அப்படின்றத விட என் நடவடிக்கை தான் ஒருத்தரை மாத்துன்றது இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. உன் பிரசங்கத்தினால ஒருத்தரை மாத்தி கொண்டு வரணும் போடலையே. ஒன்ன ஒருத்தர் தூத்துறான்னா அவங்ககிட்ட உட்கார்ந்துகிட்டு பாருங்க, மத்தேயு புஸ்தகம் வேதம் சொல்லுகிறது, அதாவது பாருங்க, நீங்க என்ன தூத்துவது தவறு. ஆமென், தூத்துவது அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தூத்துவது தவறு பிரதர். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் நாவிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படல ஆகாது என்று சொல்லுகிறது. அவன் சொல்லுவான், ஏய் அப்பதான் கெட்ட வார்த்தை இன்னும் அதிகமாக சொல்லுவான். போறியா இல்லை போட்டு தருவான்னு கேட்பான். நான் ஏற்கனவே அவனை பிடிக்கல, எப்படா அவனை மிதிக்கலான்னு காத்துனுக்கிறேன். இங்க உட்காந்து பிரைஸ்லான்ற ஆமென் சொல்ற, அல்லேலூயா, என்னைய அல்லேலூயா சொல்றியா? வசனம் சொல்லுது, நல்ல நடக்கையினால நீ அவனை தேவனை மகிமைப்படுத்துவ நீ மாத்திருன்ற. அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல சொன்னது இப்ப கனெக்ட் ஆகுதா? உன் அபிஷேகம், ஆராதனை, உன் பாட்டு, உன் குதிப்பெல்லாம் உன்னோட இருக்கட்டும், அது உனக்கு தேவை, அவனுக்கு தேவைப்படாது. அவனுக்கு தேவையானது என்னது? நல்ல நடக்கை.